என்னுடைய கிளைண்ட் ஒருத்தர் அவர் வீட்டில் வந்து ரொம்ப வருஷமா ஒரு நாய் வளர்த்துட்டு இருக்காரு. அது கூட ரொம்ப விளையாடுவார் அவரு. அப்போ ரீசெண்டாக வந்து விளையாடிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு ஷோல்டரில் அவருக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே என்னோட சூப்பர்விஷனில் அவர் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காரு, வெயிட் லிஃப்டிங்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஷோல்டர் பெயின் வந்தோடனே அவர் போய் பயத்தில் ஸ்கேனிங்லாம் பண்ணி பார்த்தப்போ அந்த டேமேஜ் லிகமெண்ட்ஸில் பிரச்சனை, ஜாயிண்ட் கார்ட்லேஜர் பிரச்சனை அப்படிலாம் வந்து ரிப்போர்ட் வந்துருந்துச்சு. நான் சொன்னால் பயப்படவே தேவையில்லை, நம்மளோட இந்த எக்ஸசைஸை நம்ம கண்டிப்பாக பண்ணுவோம், கொஞ்சம் சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணுவோம், அவ்வளோதான். ரெஸ்ட்லாம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வெயிட்டெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி இந்த ஆங்கிள்ஸ்லாம் கொஞ்சம் மாற்றி அவ்வளோ கஸ்டமைஸ் பண்ணது தான். பார்த்தா ஒரு 1 வீக் 10 டேஸில் பழைய ஃபங்க்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக அது இந்த பெயின் வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தாரோ அதவே மறுபடியும் பண்ணுற அளவுக்கு ரீஹாபிலிட்டேஷன் நடந்துருச்சு. தேவைப்பட்ட ரெஸ்ட் இல்லைன்னா ரெஸ்ட் இல்லை, வெறும் எக்ஸசைசஸ் அது மூலமாக கூட இந்த ஃபங்க்ஷனல் ரெஸ்டோரேஷன் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் நிறைய தடவை என்னோட கிளைண்ட்ஸ்க்கு என்னோட பேஷண்ட்ஸ்க்கு நான் ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்கேன்.